பொருத்தமா இருக்கு. ஸ்ட்ரோம் தனக்குன்னு ஒரு ஸ்டைல உருவாக்கிட்டாரு. அதுக்கு முக்கிய காரணம் சிமுலேட்டர் அப்படிங்கிற ஒரு பாவனை மிஷின் தான். இந்த மிஷின் ஒரு கற்பனை ரேஸ் களத்தை உருவாக்குறதுனாலதான் இந்த புது ரேசஸ் வெளியே போய் ட்ரைனிங் எடுக்க தேவையில்லை. கோல் பிடிச்ச மாதிரி புல்கோட்டை தொட்டு ஓட்டுற பணியை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம். 4 பேர் ஒரே வரிசையில நம்பவே முடியல. 2% கீழ் இழுக்கும் கோஎஃபிஷியன்ட் குணம். ஓ, என்ன ஒரு ஃபினிஷ். 5% மேல இருக்கிற டவுன் ஃபோர்ஸ். லக்கி நம்பர் 7. 1.2% ஹை டாப் ஸ்பீட். அமேசிங். நாம பெஸ்டன் கப் வின்னர் சிக்கேக்ஸ் பந்தயத்துல கலந்துக்கிட்டு புயல் வேகத்துல செயல்பட்ட இவர் தான் ஜாக்சன் ஸ்ட்ரோம். பழைய கேட்சர் ஹீரோ கிட்ட மோதி சுலபமான வெற்றி இல்ல, பழைய குட்ஸ் வண்டின்னு கூட சொல்லலாம். என்ன நான் சொல்றது கரெக்டா? இல்ல ஜேக், மெக்வீன் ஒரு நேர்த்தியான அனுபவசாலி. எங்களுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிற அவரை தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதான் என்ன முன்னாடி அனுப்பி வச்சிட்டாரு. நல்லா பொடி வச்சு பேசுறான். எந்த மாதிரி மாற்றம் கொண்டு தான் மறுபடியும் மெக்வீன் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மெக்வீன் புது பயிற்சி முறை